ஹலோ, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற 12th ப்ராப்ளம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ ஃபார் விச் ஏ இன்டூ அ மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 14 7 7 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஷினை என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏன்ற இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அந்த ஏ எப்படி இருக்குன்னா, இன்னொரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது என்ன வேல்யூவை ரிசல்ட்டாக கொடுக்குது அப்படின்னா 14 7 7 7ன்னு சொல்லி கொடுக்குது. ஸோ நம்ம இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த டேர்மை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீகோடிங் த ஈக்குவேஷன். இதோட அர்த்தம் என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்குற அந்த கொஷனில் ஏ இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் அடுத்து அது ஒரு ரிசல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போது அதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல்ஸ் டு சின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு ஏன்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதை என்ன மாதிரி டீகோட் பண்ணி அதை சால்வ் பண்ணணுன்றதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டீகோட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேருந்து தான் நமக்கு ஹிண்ட் கிடைக்கும். டீகோட் பண்ணி முடிச்சதுலேருந்து தான் நமக்கு ஹிண்ட் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். தென் இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் இப்போதைக்கு தேவையான ஸ்டெப்ஸ். அந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்ச பி இன்வர்ஸை சி கூட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இடையில, எந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு இடையிலன்னு பார்த்தோம்னா, சிக்கும் பி இன்வர்ஸ்க்கும் இடையில நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், சிக்கும் பி இன்வர்ஸ்க்கும் இடையில நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் செய்ய போகிறோம். இதுவரை கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டீகோடிங் த ஈக்குவேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கொடுத்துக்கிற இந்த கொஷனில் இருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நேம் கொடுத்து எழுதிக்கலாம். அதாவது லெட் பி இஸ் ஈக்குவல்ஸ்டுன்னு சொல்லி ஏ கூட மல்டிப்ளை ஆகிருந்தா அந்த டேர்மை நான் எழுதிக்கிறேன். விச் இஸ் 5 3 -1 and -2. அண்ட் சின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டிங் டேர்மை டினோட் பண்ணிக்கிறேன். விச் இஸ் 14 7 7 7. ஓகே, தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். விச் இஸ் கிவன் தட் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல்ஸ் டு சின்ற ஃபார்மேட்டில் இருக்குது, ரைட்டா? ஸோ நான் இதை இப்போ டீகோட் பண்ண போகிறேன். எப்படின்னா, போஸ்ட் மல்டிப்ளையிங் பி இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஏபின்றது கொடுத்துருக்கிற டேர்ம், பேக் சைடில் போஸ்ட் மல்டிப்ளைனா பேக் சைடில் நான் பி இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லையும் பி இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பி இன்ட்டு பி இன்வர்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே தான் வச்சுக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் 1 in மல்டிப்ளிகேஷன். அதோட மல்டிப்ளை பண்ணாலும் எந்த சேஞ்சுமே நடக்காது. ஸோ ஜஸ்ட் அதை ஏன்னு மட்டுமே எழுதிக்கலாம். This gives that A is equals to C into B inverse. அப்போனா நம்ம ஏன்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ற மேட்ரிக்ஸ் கூட பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அப்போ தான் ஏயோட வேல்யூ கிடைக்கும். இதுக்காக நம்ம பி இன்வர்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். நவ் பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் பி தான் மொதல் வேலையாக பண்ணணும். ஸோ determinant of B is equals to 5 3 -1 -2. 5 into -2 is -10. -1 into 3 is -3. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ +3ன்னு மாறிடும். இப்போ நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ -7, which is not equal to 0. So this shows that B is a non-singular matrix.
பி நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அனதர் ஒன் திங்கும் நமக்கு தெரிய வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு நமக்கு தெரிய வரும். ரைட்டா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பி நம்ம கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் ஸ்டெப் நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is changing the elements in the main diagonal. அதாவது மெயின் டயக்னல் இருக்கிற எலிமெண்ட்ஸை பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்போ -2 இங்கே வரும், 5 இங்கே வரும். ஆன்டி டயக்னலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதாவது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ்னு சேஞ்ச் பண்ணணும். விச் இஸ் 3 இங்கே +3 இருக்குது, ஸோ -3 ஆகும். இங்கே -1 இருக்குது, இங்கே +1ன்னு சேஞ்ச் ஆகும். இதுதான் அட்ஜாயிண்ட் பியோட வேல்யூ. தென் இப்போ இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். we know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A. நமக்கு A தேவையில்லை, B தான் வேணும். ஸோ நான் B inverse is equals toன்னு சொல்லி A இருக்கிற இடத்தெல்லாம் B ஆல் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு B inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கிடைச்சிடும். இப்போ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படின்னா -7. அடுத்து அட்ஜாயிண்ட் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? -2, -3, 1 and 5. ஓகே, இதுதான் பி இன்வர்ஸோட வேல்யூ. இந்த பி இன்வர்ஸ் வேல்யூ கூட நம்ம சியை மல்டிப்ளை பண்ணணும் டு ஃபைண்ட் ஏ. ஓகே, டு ஃபைண்ட் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். ரைட்டா? ஸோ சியோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சியோட வேல்யூ என்ன? 14, 7, 7, 7. தென் B inverse ஓட வேல்யூ 1 by -7, -2, -3, 1 and 5. ரைட்டா? இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 7ஓட மல்டிபிள்ஸ் தான். ஸோ நான் ஒரு 7 வெளியே எடுத்துடுறேன். இப்போ நான் இங்கே 7 மாற்றுறேன். தென் இங்கே 14 7ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 2 கிடைக்கும். 7 divided by 7 is 1. சேம் ஃபார் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் இந்த மேட்ரிக்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக எலிமெண்ட்ஸ் மாறிடுச்சு. இப்போ இதையும் கேன்சல் பண்ணி கொடுத்தா எனக்கு -1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கேலார் வேல்யூ ஜஸ்ட் -1 மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதோட -1 எல்லா டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் நான் மல்டிப்ளை பண்ண வேண்டிய டேர்ம்ஸ். ரைட்டா? ஸோ நான் -1 வெளியே வச்சுக்கிறேன். தென் 2 into -2 is -4. 1 into 1 is 1. Then 2 into -3 is -6. 1 into 5 is +5. 1 into -2 is -2. 1 into 1 is 1. 1 into -3 is -3. 1 into 5 is 5. Okay. Then the -1 follow ஆகிட்டே தான் வரும். இதை சால்வ் பண்ணால் -4 + 1 is -3. -6 + 5 is -1. -2 + 1 is -1. -3 + 5 is 2. ஓகே, இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? -× -3 is +3. -× -1 is 1. -× -1 is 1. -× 2 is -2. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டிங் ஏயோட வேல்யூ. ஸோ this gives that A is equals to 3, 1, 1 and -2. ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைனல் ஆன்சர். இதுவரை கிளியராக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.